பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவான் 8:11 வசனம், நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்ன? மகனே மகளே, நீங்க போங்க, இனிமே பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையா இருக்கீங்க. இந்த பாவத்தினால விடவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அது ஒரு போனோகிராஃபிஸா இருக்கலாம், ஒரு மாஸ்டர்பேஷனா இருக்கலாம், இல்லைன்னா சினிமா மோகமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு பர்சன் கிட்ட நீங்க அடிமையா இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்க நிறைய காரியங்களை நீங்க அடிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, எல்லாத்துக்குமே விடுதலை இருக்குமா, உனக்கு விடுதலை தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாருங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீங்க. அப்ப ஏசப்பாவுடைய விடுதலை மெய்யான விடுதலை, உண்மையான விடுதலைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப ஏசப்பா பாவத்துக்கு மன்னிப்பும் தராரு, விடுதலையும் தராரு. ஆனா அதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம தகுதியான பாத்திரமா மாறணும். என்ன தகுதியான பாத்திரம்? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றது. இன்னைக்கு நீங்க ஏசப்பா விசுவாசிச்சு நீங்க அவரை நம்பி அவர் ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளா இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பாவத்துக்கும் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தராருமா. அதான் ஏசப்பா சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு. ஏசப்பா உங்களுக்குள்ள வந்தானா உங்களுக்கு